வணக்கம். நான் உங்கள் ஜெயா அம்மா. ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் 2026 நல்ல தினமாக இருக்கட்டும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். திருவாதிரை வருவாய்க்கடி. இந்த மாதம் மார்கழி மாதத்தில் வர்ற திருவாதிரை தான் சிவனுக்கு உகந்த நாள். மார்கழி மாதமே விசேஷம் தாங்க. பஜனை எல்லாம் பாடுவாங்க. எல்லாம் கிராமத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் எழுந்திரிச்சி 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி குளித்து கோலம் போட்டு விளக்கேற்றுவாங்க காலையிலேயே. மார்கழி மாதத்தில் நிறையா விசேஷம்லாம் இருக்கும். பெருமாளுக்கு வந்தது வைகுண்ட ஏகாதசி, அது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம திருவாதிரை பார்க்க போகிறோம். சிவனுக்கு வந்தது ஆருத்ரா தரிசனம்னு சொல்லுவாங்க. அதுக்கு திருவாதிரை வருவாக்களின்னு களி செய்வோம். களி செஞ்சு சாமி கும்பிடுவோம். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். பச்சரிசி காப்பி எடுத்திருக்கேன். ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். இதை ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருக்கேன். இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். அதுக்கு 1/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் கொஞ்சம் கூட போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு களிக்கு ஒரு முடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். ஏலக்காயை பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்துட்டு காட்டுறேன். நான் இந்த அளவுக்கு அரைச்சா போதும். ரொம்ப நைஸாக வேண்டாம், கொஞ்சம் பரபரப்பாக இருந்தால் போதும். அரைச்சி வச்ச மாவை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மார்கழி மாதத்தில் வர விசேஷம்லாம் பஜனை எல்லாம் பாடுவாங்க. தாதர்லாம் வருவாங்க கிராமங்களில் சங்கு ஊதிக்கிட்டு. அப்புறம் காலையில் எழுந்து கோலம் போடுவோம். இந்த திருவாதிரைக்கு இந்த களி செஞ்சிட்ருக்கேன். இப்போ அம்மாலாம் எப்படி செய்வாங்களோ அந்த மறுபடி தான் நான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ வேறு மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது பழைய முறை. அம்மாலாம் செய்கிறது போல் நானும் வெறும் எண்ணெய் சட்டியில் தான் வறுத்து எடுக்கிறேன். ஒருத்தர் நெய் போட்டு வறுத்துப்பாங்க. இதுக்கு மாவு வேகெல்லாம் வச்சு பண்ணக்கூடாது, வறுத்து தான் எடுத்துப்பாங்க. கொஞ்சம் செவந்து வரணும், பச்சை வாசனை போகும். அப்போ தான் வெள்ளத்தை 1-2 தட்டிட்டு கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். மாவு கொஞ்சம் செவந்து வருது, வாசனை வருது. மாவு வறுக்கும் போதே கொஞ்சம் வாசனை வரும். வெல்லம் கரைஞ்சிட்ருக்கு. வெல்லம் கரைஞ்சால் போதும். நல்லா செவந்து வந்துருக்கு. இவ்வளோ போதும் வறுபட்டது. வாசனையாக இருக்குது. வெல்லம் கரைஞ்சாச்சு. பாவாக வர வேண்டாம், வெல்லம் கரைஞ்சால் போதும். மண் இருக்குங்கிறதுனால தான். இப்போ 1 கப்பு மாவுக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றணும். 3 கப்பு தண்ணியில் நான் 2 கப்பு தண்ணி ஊற்றி வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்கேன். 1 கப்பு 3 கப்பு ஆகுது. தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ மாவை கொட்டி கிண்டலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வறுத்ததுனால மாவு ஒன்றும் ஆகாது, கரைஞ்சிடும். அப்புறமா கிண்ட கரைஞ்சிடும். நான் சொன்ன அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். அப்படி பத்தலைன்னா சும்மா ஒரு 2 ஸ்பூனை சுடு தண்ணி தான் ஊற்றணும், பச்சை தண்ணியும் ஊற்றிடக்கூடாது. நல்லா மாவு வெந்து வருது. மார்கழி மாதத்தில் திருவாதிரை அன்னைக்கு இந்த மாதிரி களி செஞ்சு சாமிக்கு விளக்கேற்றி வெத்தலை பாக்கு பூ பழம்லாம் வச்சு களியும் வச்சு தேங்காய் உடச்சி கற்பூரம் காட்டிட்டு தண்ணியை கொஞ்சம் தொட்டுட்டு இப்படி தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் இருக்கும். அப்போ வெந்துட்டுன்னா அர்த்தம். இந்த டைமில் நம்ம தேங்காயை போட்டுடலாம். அது கூடவே தேங்காய் 1/2 மூடி திருவி வச்சுருக்கேன். தேங்காய் நிறையா போட்டால் நல்லாயிருக்கும் இந்த களிக்கு. நெய் பிடிக்கிறவங்க நெய் போட்டுக்குவாங்க. நம்ம வீட்டில் அம்மாலாம் நெய் போட மாட்டாங்க, இப்படி தான் செய்வாங்க. ஏலக்காய் பொடி போடுறேன். ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் பாத்திரத்தில் மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். களி ரெடி ஆகிடுச்சு. திருவாதிரை களி நல்லாயிருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.